நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? ஒரு சிறிய ரசாயனம் டோபாமின் எப்படி பாகையில் நம் உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது? மேலும் இந்த டோபாமின் குறைந்துவிட்டால் பார்கின்சன்ஸ் நோய் எப்படி உருவாகிறது என்று. இன்று நாம் இதை படிப்படியாக மிகவும் எளிய மொழியில் புரிந்து கொள்வோம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். இன்றைக்கு நாம் பேச போறோம் டோபாமின் என்றால் என்ன. முதலில் நாம் டோபாமின் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். டோபாமின் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது மூளை தூதராக சிக்னல்களை அனுப்பி உடல் இயக்கம், மனநிலை, ஊக்கம் மற்றும் கவனத்தை பராமரிக்கிறது. இதன் முக்கிய பங்கு உடல் இயக்கங்களை சீராக்குவதாகும். அடுத்து டோபாமின் மூளையில் எங்கு உருவாகிறது என பார்ப்போம். இது மூளையின் சப்ஸ்டன்ஷியா நைக்ரா பகுதியில் உருவாகிறது. இது இயக்கங்களை கட்டுப்படுத்தும் பேசல் கேங்லியா அமைப்பை சேர்ந்தது. இதனால் நடக்கவும், எழுதவும், கைகளை அசைக்கவும் கட்டுப்படுத்த முடிகிறது. இப்போது டோபாமின் எப்படி செயல்படுகிறது? உடலில் 2 பாதைகள் உள்ளன. முதல் பாதை டைரக்ட் பாதை ஆகும். அதாவது இது இயக்கத்தை அதிகரிக்கிறது. இரண்டாவது இன்டைரக்ட் பாதை. அதாவது இது இயக்கத்தை தடுக்கிறது. டோபாமின் என்ன செய்கிறது என்றால் அது டைரக்ட் பாதையை செயல்படுத்துகிறது மற்றும் இன்டைரக்ட் பாதையை அடக்குகிறது. இதனால் இயக்கங்கள் மென்மையாகவும் கட்டுப்பாட்டுடனும் நடைபெறுகின்றன. சப்ஸ்டான்ஷியா நிக்ராவின் செல்கள் சேதமடைய தொடங்கினால் டோபாமின் குறைய ஆரம்பிக்கிறது. அப்போது என்ன நடக்கிறது என்றால் டைரக்ட் பாதை பலவீனமாகி விடுகிறது மற்றும் இன்டைரக்ட் பாதை மிகவும் வலுவாகி விடுகிறது. இதனால் நாம் பார்க்கும் விஷயம் என்னவென்றால் இயக்கங்கள் குறைந்து உடல் கடினமாகும் நிலை அதிகரிக்கிறது. சுமார் 60 முதல் 70% டோபாமின் நியூரான்கள் அழிந்து விட்டால்தான் நமக்கு அறிகுறிகள் தெரிகின்றன. ட்ரெமர் என்றால் கை நடுங்குதல், ரிஜிடிட்டி என்றால் உடலில் கடினத்தன்மை உணரப்படுதல், பிராடிகினீசியா என்றால் இயக்கங்கள் மெதுவாகிவிடுதல், சமநிலை பிரச்சனை ஆகியவை. இந்த நிலையை தான் பார்கின்சன் நோய் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது கேள்வி, டோபாமின் ஏன் குறைகிறது? இதற்கான சாத்தியமான காரணங்கள் என்னென்ன? உதாரணமாக வயது அதிகரிப்பது, மரபணு காரணிகள், மூளை செல்கள் சேதமடைவது, அல்லது விஷங்கள் அல்லது காயம் ஏற்படுவது. இதில் மிகவும் பொதுவான காரணம் என்னவென்றால் சப்ஸ்டான்ஷியா நைக்ராவின் நியூரான்கள் மெதுவாக அழிவதுதான். இப்போது சிகிச்சை எப்படி செயல்படுகிறது? பார்கின்சன்ஸ் நோய்க்கான சிகிச்சை பெரும்பாலும் டோபாமின் அளவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இப்போது நாம் சிகிச்சையை எப்படி அளிக்கிறோம் என்றால் நோயாளியின் அறிகுறிகளுக்கு ஏற்ப மருந்துகளை தனிப்பயனாக்கி வழங்குகிறோம் மற்றும் உணவு முறையை பின்பற்றச் செய்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் அதிக அளவில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் கொண்டிருக்க வேண்டும். அவை உங்கள் மூளையில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் ஃப்ரீ ராடிக்கல்களை நீக்கும். எனவே உங்களுக்கு டோபமின் என்றால் என்ன மற்றும் அது எப்படி குறைகிறது என்பதை புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று ஷீப்பின் இத்துடன் முடிகிறது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.